ஹாய், வெல்கம் டு டெட்செக் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன? அதே மாதிரி அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை எப்படி ட்ரேடிங்குள்ளே கொண்டு வரது? இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு செட்டப் பார்த்து பையோ செல்லோ பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஏ ப்ளஸ் என்ட்ரியாக மாறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை எப்படி வந்து நம்ம ட்ரேடிங் ஜேர்னிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்விட்டர் ஐடியுமே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர் ஆஸ் வெல். ட்விட்டரில் வந்து நான் எடுக்கிற எல்லா போஸ்ட்டையுமே அப்போக்கப்போ போஸ்ட் பண்ணிடுவேன். லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, ஒரு பிரேக் டவுன் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும் எப்படி வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயுமே என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு டிஸ்கார்ட் கம்யூனிட்டியுமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஐம் நாட் ப்ரொவைடிங் எனி கோர்ஸ். நான் சிக்னல்ஸுமே எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கனெக்டில் இருப்போம். நத்திங் மோர் தென் தட். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நார்மல் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இன் சிம்பிள், நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது தான் வாங்குவீங்க, கரெக்டாக? லெட்ஸே நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்குவீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் பை பண்ணிடுவீங்க ஈஸியாக. ஸோ அதே மாதிரி ப்ரீமியமில் இருக்கும்போது நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு 6 மந்த் முன்னாடி நீங்கள் கோல்டு வாங்குனீங்க. இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால அந்த கோல்டு வந்து முதலே ப்ரீமியம், இப்போ இன்னும் ப்ரீமியம் ஆயிடுச்சு ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால. ஸோ அங்கேருந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்குவீங்க, ப்ரீமியமில் இருக்கும்போது நீங்கள் விற்பீங்க இன் நார்மல் லைஃப். சேம் கம்ஸ் டு ட்ரேடிங். ட்ரேடிங்குமே அதே மாதிரி தான். ஸோ ஒரு பை செட்டப் பார்க்குறீங்க அப்படின்னா அது டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா ஹை ப்ராஃபிட். அதே மாதிரி ஒரு செல் செட்டப் பார்க்குறீங்க அப்படின்னா அது ப்ரீமியமில் இருக்குது அப்படின்னா அது ஹை ப்ராஃபிட். ஸோ இப்போ அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை ட்ரேடிங்கில் எப்படி கொண்டாடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே நீங்கள் போட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் லாஸ்ட் ஒரு 2 to 3 வீடியோஸாக வந்து நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ட்ரேட் பேக்ரவுண்ட் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்டெப் இருந்தால் தான் எடுப்பேன்னு சொல்லுவேன். ஸோ கிளியராக வந்து என் டைம் ஃப்ரேம் என்னன்னா, ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டில் டெய்லி பேஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அங்கே யூஸ் பண்ண மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா அங்கேயுமே யூஸ் பண்ணலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். நான் அங்கே யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி சார்ட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கீழே ஒரு இடத்துல சூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து 4 ஆர் 1 ஹாரில் தான் நான் கீழே சூஸ் பண்ணுவேன். லெட்ஸே நான் 4 ஹாரில் ஒரு கீழே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4 ஹாரில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி 1 ஹாரில் ஒரு கீழே சூஸ் பண்ணி அங்கேருந்து நான் செல்லோ பையோ பண்ணுறேன் அப்படின்னா 1 ஹாரில் நான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ சொல்லும்போது புரியாத மாதிரி இருக்கலாம். பட் ட்ரேட் இப்போ அடுத்து நான் ஒரு 2 ட்ரேடை வச்சு தான் நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் எடுத்த 2 ட்ரேடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் அது வந்து ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் மாதிரியே கொண்டு போயிடுறேன். அதுக்குள்ளே எப்படி நான் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி அந்த 2 ட்ரேட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருச்சு. அண்ட் தென் செகண்ட் ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட். ஸோ அப்படி நான் கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எப்படி வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு ட்ரேட் பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டெய்லி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அண்ட் தென் அந்த டெய்லி பேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு கீ லெவல் சூஸ் பண்ணி அங்கேருந்து நான் என்ட்ரி போவேன். ஸோ இந்த 3ல் நீ எங்கே ப்ரோ வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கீ லெவல் சூஸ் பண்ணுற பாயிண்ட்டில் தான் நான் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரேட் பிரேக் டவுனை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எப்படி வந்து அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டெய்லி சார்ட்டில் வந்து க்ளீனாக இங்கே வந்து மேஜராக ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இட் இஸ் மூவிங் லோவர் ப்ரைஸஸ். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த லோஸ் வரைக்கும் செல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த 2 செல் என்ட்ரியுமே எடுத்தேன். ஸோ அப்படியே இங்கேருந்து நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடுறேன். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கிளியராக வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட், கீ லெவல் சூஸ் பண்ணுற டைம். ஸோ கீ லெவல் சூஸ் பண்ணும்போது தான் நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ க்ளீனாக எப்படி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவேன்னா, கரண்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரெச்சுக்கு நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டுருவேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ஹை 3 கேண்டில் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் தென் தேர்ட் கேண்டில் ரெண்டுமே லோவராக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்விங் ஹை. அண்ட் தென் இதை வந்து ஸ்விங் லோஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியராக இந்த 2 எஃப்இஜியில் எது வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது அண்ட் தென் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ நான் அதை ரெண்டுத்தையுமே வேணால் மார்க் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற எஃப்இஜிலேருந்தே நான் செல் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் தான் எனக்கு எஸ்எல் ஆச்சு. நான் வந்து ட்விட்டரில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எஃப்இஜி அண்ட் தென் இங்கே மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு ப்ராப்பரான எஃப்இஜி. நம்ம செல் பார்க்க போகிறோம். செல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம்ல இருந்து தான் நம்ம செல் பார்த்துருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் டிஸ்கவுண்ட்ல இருந்தே செல் பார்த்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி எஸ்எல் ஆயிருச்சு. நான் வேணா ட்விட்டரில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து எக்ஸாக்டாக இந்த எஃப்இஜிலேருந்து செல் பார்த்துருந்தேன். ஸோ இதை வந்து கீழேவெல்லாம் கன்சிடர் பண்ணி அங்கேருந்து அப்படியே செல் பார்த்துருந்தேன். நான் ஆனால் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எஃப்இஜி தான் ட்விட்டரில் போட்டிருக்கேன் இந்த எஃப்இஜி. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஆயிருச்சு. ஸோ அதோட எக்ஸிக்யூஷனுமே இங்கே போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ட்ரேட் தான். ஸோ ப்ரீமியம் வந்துட்டு அண்ட் தென் சூப்பராக செல் ஆனா. ஸோ அதோட இதுவுமே காமிக்கிறேன். இந்த எஃப்இஜிலேருந்து அழகாக செல் ஆயிருந்தான். ஸோ இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷனுமே பாருங்கள், நான் க்ளீனாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அந்த 2 ட்ரேடோட அப்படியே என்டையர் பிரேக் டவுன் அப்படியே 5 மினிட்ஸில் போயிட்டு எப்படி என்ட்ரி எடுத்து எஸ்எல் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அண்ட் தென் செகண்ட் என்ட்ரி வந்து எப்படி டிபி போச்சு அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஸோ 2 AM ஆரம்பித்த கேண்டில் இந்த கேண்டில். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ க்ளீனாக இங்கே வந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்தே செல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் இந்த எஃப்இஜிலே என்ட்ரி போட்டு ஸ்டாப்லஸ் இந்த ஐஸ் வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே எஸ்எம்டி இருந்துச்சு. ஈவன் தோ எஸ்எம்டி டெய்லி பேஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆனது என்னன்னா டிஸ்கவுண்ட்டில் செல் பார்த்தது தான். ஸோ அதுக்கு வந்து ரிவார்டாக மார்க்கெட் என்ன கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஸோ க்ளீனாக அப்படியே செல் ஆகிற மாதிரி செல் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ராப் பண்ணிவிட்டு இட் வென்ட் டு ஹையர் ப்ரைஸஸ். ஸோ இந்த ட்ரேடில் அரௌண்ட் எனக்கு ஒரு $25 பக்கமாக மைனஸ் ஆயிருச்சு. ஸோ அண்ட் தென் செகண்ட் ட்ரேட் வந்து பாருங்கள், இது வந்து 2 AMPO3 ஃப்ரேம் பண்ணி எடுத்தேன். ஸோ எக்ஸாக்டாக 4 AMக்கு அழகாக ஓப்பன் ஆகிட்டு ஹைஸ் போய் இந்த ப்ரீமியமில் இருக்க எஃப்இஜிக்குள்ளே போயிருச்சு. நான் ஒன்றா இல்லை வேணால் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ க்ளீனாக இந்த டீலிங் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ப்ரீமியம்குள்ளே ப்ரைஸ் போயிருச்சு. ஸோ இங்கேருந்து செல் பார்க்குறது வெரி வெரி ஹை ப்ராபபிள். ஸோ அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் போய் இங்கேருந்து நான் எப்படி செல் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரு ஷிஃப்ட் மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து அப்படியே செல் பார்த்துடலான்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ க்ளீனாக இந்த கேண்டில் எனக்கு வந்து இங்கே இருக்கிற அப் க்ளோஸ் கேண்டில் கீழே டவுன் க்ளாஸ் கேண்டில் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சிஸ்டாக கன்சிடர் பண்ணாலும் சரி. ஸோ அங்கேருந்து நான் அப்படியே வந்து செல் பார்த்துருந்தேன். ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி ஸ்டாப்லஸ் எபோவ் தி சைஸ் அண்ட் தென் ஐ டார்கெட்டட் இந்த லோஸ். ஸோ இந்த லோஸ் வரைக்கும் எனக்கு டார்கெட் பண்ணாலே 3.5 RR பக்கமாக வந்துச்சு. ஸோ க்ளீனான ஒரு எக்ஸிக்யூஷன். ஸோ பக்காவான ட்ரேட். திஸ் இஸ் வை வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ட்ராப்ட் எவ்ரி சிங்கிள் செல்லர்ஸ் அண்ட் தென் ப்ரீமியம் போயிட்டு இட் செல்ட் பியூட்டிஃபுல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, bye from DeadSec Trades.